ஹாப்பி டே. நிறைய ஒரு சுமை சுமந்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் ஃபேமிலி பேர்டனை சுமந்துட்டு இருக்கீங்களா? உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பாறைகளை வைத்தது போல் உணர்றீங்களா? நிறைய உங்கள் ஃப்யூச்சரை குறித்து, வீட்டை குறித்து, வேலையை குறித்து நிறைய சுமையை சுமக்கிறங்காட்டி உங்கள் மூளை அப்படியே அழுகிற மாதிரி ஃபீல் ஆகுறீங்களா? ரொம்ப சோர்வாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் பாரத்தை உங்களால் தூக்க முடியாதங்காட்டி சில டைம் அழுகிற மாதிரி கூட இருக்கீங்களா? படுத்தா கூட என்னுடைய இந்த திங்கிங் எல்லாம் வருது, இந்த ஃப்யூச்சரை குறித்து என்னுடைய எல்லா பாரங்களும் என் மேலே வந்து அப்படியே நிற்குது, என்னால் இந்த சுமையை தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயாச்சும் போய் இந்த சுமையை வைக்கலான்னு போனால் அந்த இடத்துல அந்த போகிற இடத்துல எல்லாம் கதவு க்ளோஸ் ஆகிருக்கு, அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஏசப்பா சொன்ன வசனம் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்றார். ஸோ உங்கள் சுமையோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் அந்த சுமையை அவர் கையில் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்கள் வச்ச சுமையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்த உடனே ஆண்டவர் இன்னொரு ஒரு வாக்கு தத்தத்தை ஏசப்பா உங்ககிட்ட சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஸோ ஆண்டவர் உங்கள் பாரத்தை வாங்கிட்டு உங்களை கைவிட மாட்டார். ஸோ சங்கிலினால் கட்டப்பட்டு இருந்த நீங்கள் இப்போ செயின் உடைந்து, உங்கள் பாரமெல்லாம் உங்களை விட்டு உடைந்து, நீங்கள் பேர்டன் ஃப்ரீயாக உங்கள் செயின் உடைந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ நான் இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் சுமை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. காட் பிளெஸ் யூ.